வணக்கம் மக்கள், நீங்க பார்த்துருக்குது டேஞ்சர் டிஸ்கஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரு இதை பத்தியான பேச்சுக்கள் தான் இருக்கு. இது ரொம்ப காலத்துல 2019 பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இது ஏன் இன்னைக்கு திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகியிருக்கு, இந்த 2-3 நாட்களா February 1 இருந்து ஏன் இதை பத்தி ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இது இந்த பரபரப்பா இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஸோ இந்த டாபிக்கை நமக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கு நம்ம நண்பர் வந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஓகே, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்றத பத்தி ஏதாச்சும் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கியா? நிறைய ரீல்ஸ் பாக்குறேன். அந்த ரீல்ஸ்ல நிறைய இதுதான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன புரிஞ்சது? நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ இது இல்ல, முதல்ல யார் ரிலீஸ் பண்றது? இது ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அதாவது இந்த ஃபைல்ஸை யாரு ரிலீஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பேசிக்ல இருந்து வந்துருவோம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படின்றதா இந்த நபர் பேரு. இவர் வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உலகத்துல இருக்க மிக முக்கியமான ஆட்கள் கூட எல்லாம் கான்டாக்ட் வச்சுக்கிறாரு. அவங்க தேவைப்படுற நேரங்கள்ல தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறாரு, இன்க்ளூடிங் செக்ஸ் டிராஃபிக்கிங். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறப்ப பெண்களை வந்து அவங்களுக்காக அனுப்பி வைக்கிறது நபர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மூலயமா நிறையவே இன்ஃப்ளூயன்ஸை வந்து கெயின் பண்ணியிருக்காரு. நிறைய உலக நாடுகள்ல இருக்க முக்கியமான நபர்கள் கிட்ட அவங்களோட சப்போர்ட் வந்து இவர் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தீவை வந்து வாங்குறாரு. அந்த தீவுல சில கட்டுமானங்கள்லாம் பண்ணப்படுது. அதுல வந்து ஆயிரக்கணக்கான மைனர்ஸ், அதாவது ஒரு 13 to 17 வயசுக்குள்ள இருக்க பெண் குழந்தைகள், அவைகள் வந்து நிறைய பேர் வந்து அங்க வச்சிருந்ததாகவும், அந்த தீவுகளுக்கு பணக்காரர்கள், பவர்ல இருக்கவங்க, பழைய பணம் இருக்கவங்க, இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்க நிறைய பேர் வந்து அந்த தீவுகளுக்கு வந்து போயிருக்காங்க அந்த வசதிகள்லாம் யூஸ் பண்றதுக்காக. ஸோ இந்த நபர் 2009 இந்த மாதிரி மைனர் கேர்ள்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்றதா சொல்லி ஒரு குற்றத்துல வந்து ஜெயிலுக்கு போறாரு. 15 மாசம் ஜெயில இருக்காரு. அப்புறம் வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த இது நடக்குது. திருப்பி 2019 ஜெயிலுக்கு போறாரு. இதே மாதிரி இன்னொரு டைம் மைனர் கேர்ள் அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் இது ரெண்டும் மெயின்லேண்ட்ல நடந்த விஷயம். இந்த ஐலாண்ட்ல நடந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 2024 இந்த தீவுகளை இந்த மாதிரி நடந்திருக்குன்ற மாதிரியான ஃபைல்ஸை பார்ட் 1, அதாவது ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப February 2 அன்னைக்கு இன்னொரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீவை என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெண் குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்றது, பிசிக்கல் மிஸ்யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள இறைச்சியை, அவங்களோட மீட்டை வந்து குழந்தைங்களோட மீட்டை கொன்று அந்த கறியை சாப்பிட்றது. இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்றாங்கன்னா சாத்தான் வழிபாடுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ், அதாவது பலியிடுதல். ஸோ அந்த குழந்தைங்க வந்து ஏதோ சில காரணங்களுக்காக பலியிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ரிச்சுவல் பிளேஸாகவும் அங்கே சில பில்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, யங்கா இருக்கவங்களோட ஸ்கின்னை எடுத்து வயசானவங்க வந்து அவங்க ஸ்கின்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது, அல்லது யங்கரா மாறுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளம் யங்கான குழந்தைங்களோட பிளட்டை குடிக்கிறது மூலயமா இளமையை திரும்பி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அந்த மாதிரி குழந்தைங்களோட ரத்தத்தை குடிச்சதாகவும் சொல்றாங்க. சயின்டிபிக்கலா பாக்குறப்ப இதுக்கு எப்படி ஒரு காரணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அட்ரலின் அதிகமா கலந்துருக்கக்கூடிய பிளட்டை குடிக்கிறப்ப வயசானது வந்து ரிவர்ஸ் ஏஜனிங் ஆகும்னு சொல்லி நம்புறாங்களாம் அங்க. அதனால இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளை கொண்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணி அந்த பயத்துல அட்ரின் அதிகமா சுரக்கிறப்ப அவங்களோட பிளட்டை ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கு. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் 2024 வெளியே வந்துச்சு அப்படின்னா திருப்பி இப்போ ஏன் வெளியே வந்திருக்கணும்? ஸோ டாக்குமெண்ட்ஸ் வெளியே வந்திருக்கு. வெளியே வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மேஜரா எங்கேயும் போராட்டங்கள் கிடையாது, கலவரங்கள் கிடையாது.
பொதுவா இந்த மாதிரி ஆஹ் ஏதாச்சும் ஒரு மைனர் கேர்ள் வந்து அபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதை சுத்தி நிறையவே வந்து இது நடக்கும். எது நடக்கும் அப்படின்னா போராட்டங்கள் நடக்கும், கலவரங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுத்தி சுத்தி நடந்துகிட்டு இருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு மாசான விஷயம் நடந்தப்ப போராட்டங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா பெருசா நம்ம எங்கேயும் பார்க்கல. போராட்டங்களோ கலவரங்களோ எங்கேயும் வெடிக்கல. எதிர்ப்பு குரல்கள் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா யாரும் எதிர்த்து குரல் கொடுக்கல. இது பழகிடுச்சு, இது முன்கூட்டியே வந்தது தானே, இப்ப எது புதுசா வரலன்ற அளவுக்கு மக்கள் பழகிட்டாங்க. இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது, ரொம்ப பயங்கரமான விஷயம் கிடையாது, ஆல்ரெடி வந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற ஆங்கிளுக்கு மக்கள் பழகிட்டாங்க. இது ஜஸ்ட் எப்பயும் போல ஒரு ரீல்ஸ்ல ஒண்ணு அப்படின்ற ஆங்கிள் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துல எல்லாம் பார்த்து பார்த்து அது உண்மையே நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கே வந்துட்டாங்களோ என்னமோ. ஆமா, இது வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து போன்ஸ், இன்டர்நெட் நார்மலைஸ் ஆன மாதிரி, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் நார்மல், வெஸ்டர்ன் கல்ச்சர் நார்மல் ஆன மாதிரி இதுவும் நார்மல் ஆயிடுச்சு. ஃபீடோஃபைல் அப்படின்றது குழந்தைகளை வன்புணர்ச்சிக்காக பயன்படுத்துற ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு ஃபீடோஃபைல் அப்படின்றதே நார்மல் தான் அப்படின்ற ஆங்கிளுக்கு மக்கள் இதை ரியாக்ட் பண்ணல, அகேன்ஸ்டா போராடல, போர்க்குரல் கொடுக்கல. ஏன்னா இது முன்னே வந்தது தானே அப்படின்ற மாதிரி மக்கள் பழகிட்டாங்க. சில போலாண்ட், அப்புறம் வந்து இன்னொரு ஆப்பிரிக்கன் இல்ல இன்னொரு நாட்டுல வந்து அந்த ஃபைல் சம்பந்தப்பட்ட வேற ஏதாச்சும் சம்பவங்கள் இல்ல குழந்தை கடத்தல்கள் ஏதாச்சும் நம்ம நாட்டுல இருக்கா அப்படின்னு பண்ற, ஐ மீன் ஃபைன் பண்றதுக்காக ஒரு புதுசா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி 2 நாடுகளை வந்து அமைச்சிருக்காங்க. இதுதான் ஒரு நல்ல ஆங்கிள் ஏற்பட்டிருக்க மாற்றம். இப்ப இதன் மூலியமா பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள் ஈடுபட்டு இருந்தாலும் யாரும் அபாய கட்டத்தில் இருக்கிற மாதிரி யாரும் இல்லை. எல்லாருமே சேஃபா இருக்க ரீஜியனை தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்கள பத்தி டார்க்கான விஷயங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகல. அப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி இதை இன்னும் மக்களுக்கு நார்மலைஸ் பண்றாங்களா அப்படின்ற ஆங்கிள் வந்து ஒரு பார்வை வந்து இன்னொரு புதிய கண்ணோட்டம். இல்ல வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மக்கள் கவனிச்சிடக்கூடாது, இல்ல இந்த விஷயத்த தாண்டி மற்ற எந்த விஷயத்த பெருசா பேசுபொருள் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இப்ப இந்த February 2 இதை லான்ச் பண்ணி வந்து மக்களை திசை திருப்பி இருக்காங்களா? ஏன்னா எப்போ லான்ச் பண்ணிருக்கலாம், இப்போ லான்ச் பண்றது எதனால, ஏன் இதை February 2 ஏன் லான்ச் ஆகியிருக்கணும், எதனுக்காக February 2 லான்ச் ஆகியிருக்கணும், ரிலீஸ் ஆகியிருக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கு. ஒண்ணு வேற ஒரு மிகப்பெரிய விஷயத்த மறைக்கணும், இல்ல இதை மக்களுக்கு நார்மலைஸ் பண்ணணும். இப்ப நீயோ நானோ இதை பத்தி பாக்குறோம், நம்மளால என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்துட்டு ஓ நடந்திருக்கா, அடுத்த விஷயத்துக்கு கடந்து போயிடுறோம். இவங்க காமிக்காமலே இருந்துட்டா, இது இருக்குங்கிறத சொல்லாமலே விட்டுட்டா அது யாருக்குமே தெரிய போறது இல்ல. உண்மை. இதையே தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நார்மலைஸ் பண்ணணும். அதுதான். அப்ப இதை விட ஒரு டார்க்கான விஷயம் வந்துச்சு அப்படின்னா நீ கம்பேரிட்டிவ் பாக்குறப்ப இதை கொஞ்சம் பெருசு அவ்வளவுதானே அப்படின்னு ஆகிடும். டைரக்டா எடுத்த உடனே டார்க்கான விஷயங்களை டைரக்டா டம்ப் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து என்னடா இப்படிலாம் பண்ணிருக்கீங்களாடா, அநியாய பைத்தியக்காரங்களான்னு சொல்லி கொதிச்சிருவாங்க. பட் இப்படி டார்க்கான விஷயங்கள் ரொம்ப கம்மியா ரிலீஸ் பண்ணி இது கடைசியா இந்த மாதிரிதான் இருக்க போது, மக்கள் ஏதோ ஒரு ஒரு யூகத்துக்கு வந்துருவாங்க. இங்க ஆரம்பிச்சா இங்கதான் போய் முடியும். யூகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஓகே, நம்ம எதிர்பார்த்ததுதான் வந்திருக்கு, புதுசா எதுவும் வரல, நம்ம எதிர்பார்க்காதது நடக்கல, எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்குன்ற ஆங்கிளுக்கு மக்கள் பழகிடுவாங்க. ஸோ அதனால பெரிய விஷயங்கள் நடக்காது. அவங்க பவர்ல இருக்கணும், அந்த பவர் பாதிக்கப்படாம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணாமலே இருக்கலாமேன்னு தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு மொத்தமா ஹியூமன் ரேஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய சொசைட்டி வந்து ஒரு விஷயத்த லான்ச் பண்ணுது அப்படின்னா, ரிலீஸ் பண்றாங்கன்னா சும்மா கார்னெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம், இப்ப பக்கமா ஒரு பிளேன் கிராஷ் நடந்துச்சு இந்தியால. 2000 ஒரு கவர்மெண்ட் தானே ரிலீஸ் பண்ணிருக்கு. ஆமா, கவர்மெண்ட் ஏன் ரிலீஸ் பண்ணணும்? அதான் கேக்குறேன். பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரு தான் இன்னைக்கு பிரசிடென்ட் ரூலிங்ல இருக்காரு. இப்படி கரண்ட்ல ஒருத்தர் இருக்கிறப்பயே ஒருத்தர் வந்து அவரை பத்தின டார்க்கான விஷயத்த வந்து லான்ச் பண்றது வந்து சரியான விஷயம் கிடையாது.
அது வந்து பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும். ஆனா ஏன் அதை பண்ணாங்கன்றதுதான் மில்லியனான கொஸ்டின். அப்போ வேற ஏதோ பெருசா நடந்திருக்கு, அதை வச்சு மறைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. நான் இன்னொரு தியரி என்ன அப்படின்னா, இது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ரீசெண்டா 2025 இந்தியால ஒரு பிளேன் கிராஷ் நடந்துச்சு. 240 பேர் தவறிட்டாங்க பிளேன் கிராஷ்ல. ஒரு ஆள் மட்டும் உயிர் பொழைச்சாங்க. அந்த பிளேன் வந்து ஒரு ஹாஸ்டல்ல போய் ஹாஸ்டல் மேல மோதி வந்து நின்றுக்கும். ஹாஸ்டல்ல பிளேன் மோதின இடம் மட்டும் டேமேஜ் ஆகியிருக்கும். மத்த பக்கத்துல இருக்க பில்டிங்ஸோ அதோட மீதி ரிமைனிங் பில்டிங்கோ உடஞ்சிருக்காது, டேமேஜ் ஆயிருக்காது. ஆனா ட்வின் டவர் அட்டாக் ஆனப்ப ஜெட்ஸ் வந்து அந்த ட்வின் டவரோட ஒரு மிட் செக்ஷனுக்கு மேலதான், ஒரு பாதி டவருக்கு மேலதான் போய் மோதி இருக்கும். ஆனா டோட்டல் பில்டிங்குமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். எப்படி ஒரு பிளேன் போய் கிராஷ் ஆகி அந்த கிராஷ் ஆன இடத்துக்கு ஃபுல்லா மேல கொஞ்சம் அது கீழ்பக்கத்துல டேமேஜ் ஆயிருந்தா பரவாயில்ல, டோட்டல் ஸ்ட்ரக்சருமே கொலாப்ஸ் ஆறது வந்து பார்த்த அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஜெட்டை விட பிளேன் எவ்வளவோ பெருசு. பட் இங்க ஒரு சாதாரண பில்டிங் உடஞ்சி விழுகல. பட் அவ்வளவு பெரிய டவர் எப்படி உடஞ்சி விழுந்துச்சு அப்படின்றது எப்படி வந்து மிஸ்ட்ரியா இருக்கும். அந்த மாதிரிதான் இதை ஏன் இப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்றது மிஸ்ட்ரி தான். நாளைக்கு இதை விட பார்ட் 3 இன்னும் டார்க்கா இருக்கலாம், இன்னும் மோசமான விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கு மக்கள் ரியாக்ட் ஆகிடக்கூடாது. ரியாக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க பவர்ல இருக்க முடியாது. ஸோ அவங்க பவர்ல அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா லீக் பண்ணி நார்மலைஸ் பண்றாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, கேட்டுக்கிட்டு இருக்க, படிச்சுக்கிட்டு இருக்க நீயோ நானோ இவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்ல வியூவர்ஸ் கிடையாது. இவங்க எக்ஸ்பிரிமெண்ட்டோட ஒரு பார்ட், வி ஆர் சப்ஜெக்ட் அப்படின்றது தான். சோஃபா இந்த ஆங்கிள் பாக்குறப்ப இப்படிதான் இருக்கு. நம்மளால இதை எதிர்த்து யாரையும் கேள்வியும் கேட்க முடியாது, யாருக்கும் தண்டனையும் கொடுக்க முடியாது. பார்த்துட்டு கடந்து போறோம். நம்ம பார்த்துட்டு கடந்து போறோமா கடந்து போகலையான்னு அவங்க பாக்குறாங்க. நம்மளை கடந்து போக வைக்கணும். அப்போதான் அவங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணிக்க முடியும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காலத்துல வந்து நம்ம யூடியூபே எடுத்துக்கோமே, லாங் வீடியோ தான் எப்பயுமே இருக்கும். இப்போ அதை ஷார்ட்ஸுக்கு கொண்டு வந்து 30 செகண்டுக்கு மேல நம்ம ஒரு விஷயத்துல வெயிட் பண்றது இல்ல, அடுத்து டிராவல் பண்றோம். ஒரு காலத்துல 9-10 மணி தூங்கிட்டு இருந்தோம். இனி இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மிட் நைட் ஆயிருது. இந்த மாதிரி பல ஆங்கிள் வந்து நம்ம லைஃப் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கு, நம்ம ஆக விட்டுருக்கோம் அப்படின்றது வந்து உண்மை. இன்னும் எந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆகி ரீல்ஸ் பார்த்து லேட்டா தூங்குறது நார்மல் தான், இந்த மாதிரி ஃபீடர் ஃபைல்ஸ் நார்மல் தான். இந்த மாதிரி இப்படியே போக போக எந்த அளவுக்கு இது நார்மாலிட்டி வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பழக்கமாகுன்றது யோசிக்கவே பயங்கரமா இருக்கு, பயமாவும் இருக்கு. இந்த காலகட்டத்தை தான் நீயும் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பட் நம்ம அந்த காலத்துல இப்படி எல்லாம் இல்ல, நாங்க அந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்கல, நாங்க அந்த காலத்துல இப்படி எல்லாம் பேசல அப்படின்ற ஆங்கிள் சில மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறப்பதான் இது எப்படி நம்ம வந்து சர்வை பண்ண போறோம்ன்ற கேள்வி வந்து இன்னும் ஆழமா முன்னிறுத்துது. ஸோ இன்னைக்கு இதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் வந்து உலகத்தின் மிக பயங்கரமான விஷயமா இன்னைக்கு இருக்கு. பட் நாளைக்கு வேறையா இருக்கும். ஸோ இதுதான் கன்க்ளூஷன். ஸோ உங்களோட கருத்துக்கள்? எனக்கு எதுவும் இல்ல, இந்த மோடியோட பேர்லாம் அடிப்பட்டதா? ஆமா, இப்ப என்ன அப்படின்னா கரெக்ட், மோடியோட பேர் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒரே ஒரு மெயில்ல வந்து வந்திருக்கு. என்னன்னா, நான் ஒரு மெயில் அனுப்புறேன். ஏன்னா அந்த காலத்துல வாட்ஸ்அப்லாம் கிடையாது, எல்லாம் மெயில் தான். நான் உனக்கு மெயில் பண்றேன், நீ இதை அப்ப நான் வந்து எப்ஸ்டீன் நானு, நீ வந்து இன்னொரு நபர், நான் உனக்கு அனுப்புறேன். இந்த மாதிரி மோடி வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டை வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக அவர் வந்து எப்படி சொல்றது, சம்மதிக்க வைக்கிறதுக்காக வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போயிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடினாரு, அவங்க சொல்ற பேச்சுக்கெல்லாம் ஒத்துழைச்சாருன்ற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் உனக்கு அனுப்புறேன். அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது மோடி வந்து 2017 இஸ்ரேல் போனாரு, அபிஷியலா போறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி போனது உண்மை. ஆனா இந்த மாதிரி நடந்துச்சுன்றது உண்மை கிடையாதுன்றத இந்தியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாவே ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் 17 அப்போ இஸ்ரேல் போனது உண்மை. ஆனா இந்த மாதிரி விஷயம் எதுவும் நடக்கல, இதுக்காக போகல, அபிஷியலா மீட்டிங்காக போனதுன்ற மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து முற்றிலும் பொய்கின்ற மாதிரி அது எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மோடியோட பேர் மென்ஷன் ஆயிருக்கு. பட்
அந்த அளவுக்கு அதாவது ஒரு வீடியோ ஒண்ணு இருந்தது. இல்ல அதெல்லாம் ஏஐ ஜென்ரேட்டட். அது ஏஐ ஜென்ரேட்டர் தானே? ஆமா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டடா இருக்கும்போது இவங்க போட்டதை மட்டும் எப்படி நம்ப முடியும்? ஏன்னா இது யூஎஸ் கவர்மெண்டோட சைட்ல நீ போனா கூட அவைலபிளா பார்க்க முடியும். அவங்க போட்டுட்டா நம்பிடணுமா? அவன் தானே மேல இருக்கான். சோ மேல இருக்க சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும் நம்புறாங்க. அவன் ஏஐல ஜென்ரேட் பண்ணி கூட தான் போடுவான். அதான் அவ்வளவுதான். இதுதான் அவன் எதிர்பார்க்கறான். புரியுதா? இப்ப இது ஏன் உண்மையா இருக்கணும், ஏன் இது பொய்யா இருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா ஓகே, என்ன வேணா பண்ணலாம் நம்ம அப்படின்றதான் அவனுக்கு தேவை. ஸோ அதை நீ நிரூபிச்சுட்ட. இது ஏன் பொய்யா இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்விதான் அவனுக்கு தேவை. உன்ன மாதிரி எத்தனை பேர் இந்த கேள்வி கேட்டு இதெல்லாம் உண்மையா இருக்க எப்படிப்பா சான்ஸ் இருக்கும், இதெல்லாம் பொய்யா கூட இருக்கும், இதெல்லாம் வதந்தி அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இதெல்லாம் வதந்தி, இதெல்லாம் பொய்ன்னு ஒரு சார் ஆஃப் மக்கள் நம்ப போறாங்க. அந்த ஒரு சாதார மக்கள் இருந்தா போதும் மீதி சாதார மக்கள் கன்வின்ஸ் பண்றதுக்கு. அது டைம் பார்த்துக்கும். இதுதான் எண்ட் ஆஃப் தி பாயிண்ட். அந்த ஃபைல்ஸை ஏன் இப்படி பொறுமையா லான்ச் பண்றாங்கன்னா இதுக்குதான். ஓகே. ஸோ இந்தியாவுக்கு இதனால பெரிய பாதிப்பு இல்லை. பெரிய இந்தியாவோட முக்கியமான தலைவர்கள் யாரும் இதுல பாதிக்கப்பட்ட மாதிரி வெளியே தகவல் வரல. ஆனா இது உலகளாவே ஒரு விஷயம். எப்படி வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது இன்னும் இருக்க மோசமாகிட்டு இருக்கு. அது நம்மளால கணிக்க முடியாத ஆங்கிள் மோசமாகிட்டு இருக்கோம். அதான் இன்னைக்கான கருத்து. ஸோ நம்ம வீடியோவோட இதுவரை பார்த்து நீங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நம்மள லைஃப் ஸ்டைல எந்த அளவுக்கு மாத்தி இருக்கு, நார்மலைஸ் இதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் சாதாரண விஷயம், எந்த விஷயங்களை பார்த்து கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ரிலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உண்மையாலுமே நடந்திருக்குமா நடந்திருக்காதா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.